வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடேல மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமா வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு? இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட லெவல் நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம்? இந்த வீடியோல போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல நம்ம பார்க்க போறோம். நிஃப்டி இன்னைக்கு ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. 80 பாயிண்ட் டே ஹைல இருந்து இன்னைக்கு இறங்கியிருக்கு. இதில கவனிக்கக்கூடியது என்னன்னா, கடந்த 2 நாளா டோஜி கேண்டலா ஃபார்ம் ஆன நிஃப்டி இன்னைக்கு ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டலோட ரிவர்சல் ஆயிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது அப்படின்னா ட்ரெண்டு இன்னைக்கு இன்ட்ராடேவோட ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக, அதாவது தொடர்ந்து 2 நாள் பேரிஷ் சைட்வேஸ் ட்ரெண்டில் இருந்து இன்னைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலோட ஃபார்ம் ஆகிறது ஒரு நியூட்ரல் பேட்டர்னுக்கான ஒரு இண்டிகேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிரேக் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னா 22,530ன்றது ரெக்கார்ட் ஹை. இந்த ரெக்கார்ட் ஹையை மறுபடியும் உடைக்கணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது மைனஸ் என்னன்னா, கடந்த 2 செஷனோட லோவை இன்னைக்கு உடைச்சு 22,349 வரைக்கும் இன்னைக்கு லோ வந்திருக்கு. ஸோ அப்போது என்ன அர்த்தம்? ஆனால் மறுபடியும் ரெக்கவர் ஆகி 22,400க்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் பட் ஸ்டில் அந்த 400 உடைச்சு இன்னைக்கு கீழே வந்திருக்கிறது. இதுதான் அடுத்தடுத்து வரப்போகிற ட்ரேடிங் செஷனுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக, அதாவது இன்னிலேருந்து இந்த 3 செஷனோட லோ வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே போல் 22,530க்கு மேலே பாசிட்டிவாகவும் 22,300க்கு பிலோ ட்ரெண்டு வீக்காகவும் டர்ன் ஆகிறதுக்கு நிஃப்டியில் நம்ம பார்க்கலாம் லெவல்ஸு. நிஃப்டியில் இருக்கிற லெவல் பேங்க் நிஃப்டியில் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் டே ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட். பேங்கோட லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ இந்த 2 டே VRRR ஆக்ஷன் வந்து இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பிட்டிங் ஒர்த் வேல்யூ பார்த்திங்கன்னா 22,365 கோடி ரூபா அளவுக்கு இந்த ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்தது. ரெண்டாவது மிட் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு ரெக்கார்ட் ஹையை உடைச்சிருக்கு. நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம். ஏன்னா மிட் கேப் 50 வந்து க்ளோஸாக ரெக்கார்ட் ஹைக்கு வந்திருக்கு. நிஃப்டி மிட் கேப் ஓவரால் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஹை. மசகான் டாக், JSW எனர்ஜி இந்த 2 ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருந்தது. அதாவது வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஷிப்பிங் மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, ஷிப்பிங் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி அதிகமான வால்யூமோட இன்றைக்கி டர்ன் ஆகிருந்தது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலோட மசகான் டாக் கடந்த பிப்ரவரி 14க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் உடைச்சிருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட், GRSC, ஷிப்பிங் மற்றும் அந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பயங்க இருந்தது. ரெண்டாவது JSW எனர்ஜி. நம்ம ஆல்ரெடி என்னோடய டெலகிராம் குரூப்பில் இந்த ஸ்டாக் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டல். அது மட்டும் இல்லை, வால்யூமும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு கண்டினியூஸாக ஒரு அப்சைட் மொமெண்டம் கடந்த மார்ச்சில் இருந்து, அதாவது 211 ரூபா 212 ரூபாவில் இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு லாங் கன்சால்டேஷனை வந்து உடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த கன்சால்டேஷன் வந்து 2021 ஜூலைக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் இருந்தது. அந்த லெவலில் உடைச்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கடந்த செப்டம்பரில் பிரேக் ஆன இந்த லெவல் மறுபடியும் அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டோட டர்ன் ஆகிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்றைக்கி 1%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் 2 டேஸாக போஸ்ட் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருந்தது. மறுபடியும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் வரும் அப்படின்றத நான் நேற்றையும் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் முக்கியமாக கொச்சின் ஷிப்யார்ட், ஏஞ்சல் ஒன்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. ஸ்மால் கேப்பில் 8% கொச்சின் ஷிப்யார்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஏஞ்சல் ஒன் 6% கிட்ட ரைஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, GNFC அதாவது கெமிக்கல் செக்டார் ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங் இம்பேக்ட் கெமிக்கல் ஸ்டாக்ஸில் மூவ்மெண்ட் இருந்தது. கடந்த 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் கொச்சின் ஷிப்யார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. அதே போல் ஏஞ்சல் ஒன்னும் பார்த்திங்கன்னா ப்ரோக்கிங் ஸ்டாக், இது ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில். இந்த ஸ்டாக்கும் கடந்த பிப்ரவரி 22க்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல். மணப்புரம் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபினான்ஸு இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே பையிங் இருந்தது. அதாவது கோல்டு ப்ரைஸ் தொடர்ந்து ரெக்கார்ட் ஹையை உடச்சி இன்க்ரீஸ் ஆகிறது பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
அலுமினியம் ஸ்டாக்ல முக்கியமா வேதாந்தா, நால்கோ இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ அலுமினியம் மட்டும் இல்ல, ஆ மெட்டல் ஸ்டாக்ஸ்லயும் இன்னைக்கு பையிங் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது பிராட் மார்க்கெட்ல ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல பையிங் அதிகமா இருந்தது. அதுல பாதி அளவுக்கு மிட் கேப்ல இருந்தது. அதேபோல செக்டார்ல பார்க்கும்போது இன்னைக்கு இன்ட்ராடேல பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. பிஎஸ்யூ பேங்க்ல 7% பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ராலி இன்னைக்கு. அதுவும் முக்கியமா செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம். பட் ஆர்பிஐயோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் பிஎன்பில 7% கிட்ட லார்ஜ் புல்லிஷ் கேண்டல். அது மட்டும் இல்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மார்ச்ல அதிகமான வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் லெவலும் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு 5%க்கு மேல இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப்ல இன்னைக்கு முதல் இடத்துல எஸ்கார்ட்ஸ். ஸோ எஸ்கார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல். அதாவது கடந்த 2 மாசத்தோட ஹைக்கு நியர்ல இப்போ இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லார்ஜ் புல்லிஷ் கேண்டல் வால்யூமோட. 2வது ஸ்டாக் மிட் கேப்ல பெட்ரோநெட்ல இன்னைக்கு ரொம்ப அதிகமான ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மார்ச் 10, 11க்கு அப்புறம் ஹையஸ்ட் லெவல் எஸ் பேங்க், எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் மோர் தென் 3%க்கு மேல இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ். ஃபார்மால ஆரோ ஃபார்மா 3%. ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், எல்என்டி ஃபினான்ஸ் அண்ட் ஹோல்டிங், ஏபி கேபிட்டல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி அதிகமாக ஃபாலோ ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ரியல்டி ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி அதிகமான ஃபால் இருந்தது. ஸோ இன்றைக்கி டவுன்லன்னு பார்க்கும்போது 2.5% இன்றைக்கி ரியல்டி ஸ்டாக்ஸ் இதுதான் ஹையஸ்ட் ஃபால், பிக்கெஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்லலாம். 2வது இடத்துல மீடியா ஸ்டாக்ஸ் 0.4%. 3வது இடத்துல ஆட்டோ ஸ்டாக்ஸ். ஏப்ரல் 1ஆம் தேதி நெகட்டிவாக இருந்தது. 2ஆம் தேதி நேற்று பாசிட்டிவாக டேர்ன் ஆச்சு. பட் இன்றைக்கி மறுபடியும் சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லாமே. அதாவது நியூஸை பொறுத்து ஆட்டோ ஸ்டாக்ஸில் வாலட்டிலிட்டி தொடர்ந்து ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். பிஎஸ்யூ பேங்க்ஸ் மோர் தென் 1.5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆனாலும் பிரைவேட் செக்டார் பேங்க்கு சர்வைவ் ஆகலை. அது ஒரு முக்கியமான ரீசன் ஓவரால் பேங்க் நிஃப்டியில் ரெக்கவரி இல்லாமல் போனதுக்கு. அதே போல் நெகட்டிவ் சைடு வரும்போது ஸ்மால் கேப்பில் என்சிசி, ஷியாம் மெட்டாலிக்ஸ், ராடிகோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக ஃபால் ஆயிருந்தது. பிஎஸ்யூ பேங்க்கில் ஒரே ஒரு பேங்க், அதாவது இந்தியன் பேங்கை தவிர்த்து மற்ற எல்லா பேங்க்ஸுமே பாசிட்டிவாக இருந்தது. ரியல்டியில் சன்டெக் மட்டும் 1% பாசிட்டிவ். மற்ற எல்லா ஸ்டாக்குமே அதிகமாக இறங்கி இருந்தது. மேக்ரோடெக், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. மீடியா இண்டெக்ஸில் பிவிஆர், ஐநாக்ஸ், நசாராவை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்கும் பாசிட்டிவ். டிஷ் டிவி, நெட்வொர்க் 18, சரிகமா, ஹாத்வே இந்த ஸ்டாக்ஸ்லாம் 3 to 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜிலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் இன்னைக்கு வீக்காகவே க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது ட்ரெண்ட் லைனை பொறுத்து பார்க்கும்போது இப்போது நியர் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா, மெக்டவல், பிரிட்டானியா, காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், ராடிகோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இன்னைக்கு மோர் தென் 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் ஆக்சுவலாக வந்து சிட்டியோட ரேட்டிங் ஐடி ஸ்டாக்ஸுக்கு கை கொடுத்தது மார்னிங்கில். பட் செகண்ட் ஹாஃபில் அது சஸ்டெயின் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். 0.7% ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ரெக்கவர் ஆகிருக்கு. மேபி நாளைக்கும் ஐடி செக்டார் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா பையிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எம்ஃபாசிஸ், எல்என்டி டெக்னாலஜிஸ், கோஃபோர்ஜ், டெக் மஹிந்திரா இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்க்கலாம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது. இதை தவிர செக்டாருன்னு ஒரு மிக்சட் ட்ரெண்டு தான். 2 செக்டார் தான் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு பாசிட்டிவ் சைடில், பிஎஸ்யூ பேங்க், ஐடி. இதை தவிர நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது ரியல்டி செக்டார் ஒரு பெரிய ஹிட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபால், மோர் தென் 2.5% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இப்போ நியூஸ் வரலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் என்னென்ன? அதானி பவர் ரெக்கார்டு ஹையை இன்னைக்கு உடைச்சிருக்கு. அதானி குரூப்பில் அதானி பவர் தொடர்ந்து ரெக்கார்டு ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட். இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் லெவல் 430 ரூபா, 435 ரூபா 2022 இருந்தது. அந்த ஹையை உடைச்சி இப்போ 618 ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி அதானி போர்ட்ஸ் ரெக்கார்டு ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ 2வது ஸ்டாக் அதானி பவரும் பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வோடஃபோன் ஐடியா ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மீடியாவில் வந்திருக்கிறது என்னென்னா, ஃபண்ட் ரைசிங்கான இன்வெஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. முக்கியமாக எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க, 15,000 20,000 கோடி வரைக்கும்
எஃபிஓ மூலிமா, அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் இஷ்யூ மூலிமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இன்றைக்கி ஒரு ஸ்மால் ட்ரெண்டோட முடிஞ்சிருக்கு. அதாவது வோடஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருந்தாலும் ஒரு நியூட்ரல் பேட்டர்னோட க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம கவனிக்கலாம் நாளையோட ட்ரேடிங் செஷனில். இன்றைக்கி என்ன நியூஸ் டாடா மோட்டார்ஸில், சைனாவோட லோன் ரேஷியோ, அதாவது வெஹிக்கிள் பர்ச்சேஸ்க்கான லோன் ரேஷியோவை ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறது டாடா மோட்டாருக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் பிரேக் அவுட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா, கடந்த 13 மார்ச்சோட ஹை 1021. 32,000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அல்ட்ராடெக்கோட நியூஸ் இன்றைக்கி மீடியாவில் வந்திருந்தது. ஸோ இந்த நியூஸ் 32,400 கோடி ரூபா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 2028 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் இன்றைக்கி இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனாலும் மறுபடியும் க்ளோசிங்கில் டே லோக்கு நியரில் முடிஞ்சிருக்கு. அவிவா அப்படின்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷன் டெக் மஹேந்திரா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெக் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக். 1400 கடந்த ஜனவரி எண்டில் இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போ 1235 ரூபா கிட்ட இருக்குது. அதே போல் இண்டிகா வந்து மலேசியன் ஏர்லைன்ஸோட பார்ட்னர்ஷிப் டீல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இண்டிகோ இன்றைக்கி கடந்த 3 செஷனோட லோ உடச்சி இறங்கியிருக்கு, நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா டொயோட்டோ கிர்லோஸ்கார். கிர்லோஸ்காரோட டைஅப்பில் இருக்கிற குளோபல் கம்பெனி ஆட்டோ செக்டாரில் டொயோட்டோ இவங்களோட அர்பன் க்ரூசர் டைசர் அப்படின்ற நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ்யூவி செக்மெண்ட்டில். அது மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் அடுத்த ஒரு 2 to 3 இயர்ஸில் எடுக்க போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. கிர்லோஸ்கார் ஸ்டாக்ஸு மார்க்கெட்டில் ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபார்மா பக்கம் வரும்போது கிரான்யூல்ஸு கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் நாளையோட மார்க்கெட்டில். ஏன்னா இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் என்ன நியூஸு, யூஎஸ்எஃப்டியோட இவங்களோட யூனிட்டுக்கு வந்து வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி க்ளோசிங்கில் டே ஹைக்கு நியரில் கிரானியூல்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. லூபின் கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. சீஃப் குவாலிட்டி ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க லூபினில். ஸோ அது ஒரு நியூஸ். பட் ஆனால் இந்த ஸ்டாக் கடந்த 2 செஷனோட லோவில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபெட்ரல் பேங்க் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் வந்து பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு ரீடிங் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டாக்காக பார்க்கலாம். கடந்த 2 வாரத்தோட ஹையை ஃபெட்ரல் பேங்க் பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ரெக்கார்ட் ஹை. வின்ஃபால் டேக்ஸ், அதாவது க்ரூட் ஆயில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. வின்ஃபால் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸு, சென்னை பெட்ரோலியம், ஆயில் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணலாம். மிதானின்ற ஸ்டாக்கு, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி 2%இருந்து 7%, அதாவது 7% ஹோல்டிங்கில் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணி 2% கிட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹோல்டிங்கை. ஏன்னா இந்த ஸ்டாக் ஆல்ரெடி 550 ரூபாயிலேருந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. இறங்கி இப்போ ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபாலுக்கான ரீசனும் மேபி ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு மோர் தென் 2% கிட்ட ஸ்டேக் ஹோல்டிங்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். நால்கோ ரெக்கார்டு ஹையை உடைச்சிருக்கு. ஜிஇ பவர், ஜிஇ பவர்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோர் தென் 10%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் இந்த ஸ்டாக் ரெக்கார்டு ஹையை இதுக்கு முன்னாடி கடந்த 2021 அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் ஜிஇ பவர் பிரேக் பண்ணியிருக்கு. அனுபம் ரசாயன் ஜப்பானோட ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்தது. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு மோர் தென் 5%க்கு மேலே, முக்கியமாக வால்யூம், ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. அது ஒரு முக்கியமான ரீசன். பட் க்ளோசிங்கில் நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் ஜாயின் வெஞ்சர் பிஎம்டபிள்யூட கொடுத்துருக்குறாங்க. இப்போது ரீசெண்டாக இந்த ஸ்டாக் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருந்தது. இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டலோட அதிகமான வால்யூமோட டர்ன் ஆகிருக்கு. இதை தவிர இன்ஃபோசிஸ், எஸ்எல் டெக்னாலஜிஸ் இந்த 2 ஸ்டாக் இன்றைக்கி நியூஸ். எஸ்எல் டெக்னாலஜிஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கூகுள் க்ளவுடோட. இன்ஃபோசிஸ் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஜான் பேங்கோட பேங்கிங் ஷூட்டுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே நம்ம இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நியூஸாக வந்தாலும் நாளைக்கும் கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக பார்க்கலாம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், முக்கியமாக இந்த ஸ்டாக் நேத்தி பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்றைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஸ்டர் டிஎம் பிஸ்னஸ் செக்ரிகேஷன், ஜிசிசி பிஸ்னஸை வந்து
டீமர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. இதை ஸ்டேக் சேல் மூலயமா இதை கம்ப்ளீட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் மீடியாவில் வந்திருக்கு. ஆஸ்டர் டிஎம் நம்ம நியர் டேர்முக்கு கவனிக்கலாம். ஆல்ரெடி மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆனது. இந்த ஸ்டாக் கொஞ்சம் அதிகமாக ஃபால் ஆயிருந்தது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் செக்டார் பேசிஸில் பார்க்கும்போது பவர் செக்டார் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பவர்ஸ் கம்பெனிஸோட கவர்மெண்ட்டோட மீட்டிங் செக்ஷன் 11 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்டெப்பாகவும் நம்ம பார்க்கலாம். அதாவது இவங்களோட பவர் ஜெனரேஷன் அதாவது கம்பெனிஸோட எல்லா ஸ்டேஷன்லையும் பவர் ஜென்ரேட் பண்ணலான்ற ஒரு நியூஸ், ரிலாக்ஸேஷன் கூட சொல்லலாம். இது பவர் செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஸோ அப்போது பவர் செக்டார் இப்போது அடுத்தடுத்து நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்க்கலாம். ஏன்னா இந்த சம்மருக்கு பவர் டிமாண்ட் வரலாறு காணாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் நியூட்ரல் பேட்டர்ன். எஃப்எம்சிஜி டவுன், ஆட்டோ டவுன், ஃபார்மா டவுன், ரியல்டி தான் டாப் லூசர். ஐடி, பிஎஸ்யூ பேங்க்ஸ் முதல் இடத்துலையும் ஐடி ரெண்டாவது இடத்துலையும் இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கி ஒரு மிக்சட் சினாரியோ. பட் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 22,400 தக்க வச்சிருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு பிரீதிங் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி கண்டினியூ ஆகவும் சான்சஸ் இருக்குது. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.